நேரம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையான வசனம். இந்த வசனத்தை யாரிடத்துல சொன்னது? ஆபிரகாம்ட்ட சொன்னது. ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் வசனங்களில் இது ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன ஃப்ரேஸ், ஒரு சின்ன சொற்றொடரை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த செட்டுடர் தான் நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ஒரு செட்டுடர். எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் ஆசை தான். அந்த ஆசை என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதித்து. இன்றைக்கு வார்த்தை அதுதான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், I will bless thee. உன்னை ஆசீர்வதித்து. ஆபிரகாம் கிழக்கத்தி தேசத்தான் என்று சொன்னால் இந்தியாவை மையமாய் கொண்ட இடம். கரெக்டாக தெளிவான இடம் சொல்லப்படவில்லை. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களாகிய நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். நாம் ஆசீர்வாதமான ஜனங்கள், கிழக்கத்தி ஜனங்கள், ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களிலே நாம் முக்கியமானவர்கள். யோபு, ஆபிரகாம் இப்படிப்பட்டவர்கள் இங்கே சிந்து சமவெளிகளிலே அவர்கள் குடியிருந்தவர்கள். அவர்கள் குடியிருந்து இங்கிருந்து அவர்கள் பலவிதமாய் வாழ்க்கையை நடத்தும்படியாக, சம்பாதிக்கும்படியாக அவர்கள் இடம் பெயர்ந்து போய் 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 அங்கெங்க இருந்தாங்க. இந்த மெசொப்பொத்தேமியாவிலே போய் ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராகோடு சேர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். யோபுடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தா அவங்க சொல்லப்படுற கிழக்கத்தி புத்திரர்கள் ஒருவனாகிய யோபுன்னு சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் சரித்திர பூர்வமாக பார்த்தால் நம்முடைய நாடு மேன்மையான நாடு. நம்முடைய மொழி தமிழ், முதல் மொழி உலகத்திலேயே, பழமை வாய்ந்த மொழி உலகத்திலேயே. ஆகவே அப்படி கிழக்கத்தி புத்திரிலிருந்து போய் அங்கே ஜீவனம் நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டார். அந்த மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். ஆபிரகாமை அழைத்து வரும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டா எல்லாருமே சிரிச்சு சொல்லுவீங்க, என்னையா இது இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்குறீங்க? உங்களை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டா இது ஒரு கேள்வியா? எங்க எல்லாருக்கும் தான் வேணும். ஒரு கையை தூங்கினா 2 கையும் தூக்கி எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் ஆசீர்வாதம்னு வைக்கிறோம் இல்லையா? எப்படியாவது என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். I must be blessed. எஸ், ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நீ என்ன ஆசீர்வதிக்கன்னு கேட்கவே இல்லை. நீ என்ன ஆசீர்வதின்னு ஆண்டவர் சொல்லவே, ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் சொல்லலை. ஆபிரகாம் சொல்லாமலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து விட்டு, ஒரு அழைப்பை கொடுத்து விட்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் a voluntary statement from God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னிச்சையாகவே வாலண்டியராக ஆபிரகாம் சொல்லுறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி. நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசிக்காதீங்க, எப்படி ஆசீர்வதிப்பார்? ஐயோ, நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் ரொம்ப படிக்கலையே. அதெல்லாம் இம்மெட்டீரியல் ஃபார் காட். ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு வேண்டியது, என்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை அதை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய பிள்ளையுடைய எல்லா விதமான நற்குணங்கள் கலந்திருக்கிற தீய குணங்கள் எல்லாவற்றின் மத்தியிலே நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். நம்ம பற்றி அவர் சொல்லும்போது எண்ணாமத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அதான் எனக்கு சித்தம். தட்ஸ் மை டிலைட், தட்ஸ் மை டிசைர். நான் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இங்க இருக்கிற தாய்மார் தகப்பன்மாரை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புவீர்களா அல்லது சபிக்க விரும்புவீர்களா? ஆசீர்வதிக்கத்தான் விரும்புவோம். நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கும் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம், ஆசீர்வதிப்பதே பிரியம். ஆனாலும் கூட
ஆசீர்வதிப்பதற்கு முன்னதாக அதற்கென்று ஒரு சில காரியங்களை அவர் வைத்து வைக்கிறார். அது அவர் முன்னால் அவர் சொல்றதில்லை. நீ இப்படி இருந்தா நான் அது நம்முடைய வேதத்தில் பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பல காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லல, நீ என்னை கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றி வா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே ஒழிய குறிப்பிட்ட சில காரியங்களை அவர் தத்துருவமாக அங்கே சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்? சகல காரியங்களிலேயும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆசீர்வதிப்பேன் உன்னை என்று சொன்னார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னாரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவனிடத்தில் இருந்த தகுதி என்ன, எப்படி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம சின்ன கேள்வியை கேட்டால் அதில் சில பதில்கள் நமக்கு வரும். சில பதில்கள் நல்ல பதிலாக இருக்கும், சில பதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனாலும் பதில் தான் ஆண்டவர் கொடுக்கிற பதில். ஆண்டோடைய ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்று சொன்ன உடனே இன்னைக்கு பலருக்கு ஆசை ஐஸ்வர்யம் வேணும் 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 வேணும். ஐஸ்வர்யம் வேண்டும் வேண்டும் என்று போகிறதுல பின்பகுதியை நாம் மறந்து விடக்கூடாது. வேதனையை கூட்டாம உனக்கு ஆசீர்வாதம் வருதா, அப்பது நல்ல ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ உலகத்தில் எல்லாரும் ஏமாற்றி சம்பாத்தியம் இல்லை, அதுல வேதனை வராமல் இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தில் அவர் ஐஸ்வர்யத்தை தருவார். வேதனையை கூட கூட்ட மாட்டார், கூட வேதனை வராது. ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தையும் பூமி தாங்கக்கூடாதது இருந்தது. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய சம்பத்தையும் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. தாங்கக்கூடாதுன்னா எவ்வளவுயா அப்படி மனசில் யோசிச்சிருந்தா, சமீபத்தில் ஒரு புத்தகத்திலே ஒரு அருமையான ரைட்டர் ஒன்று எழுதுறாராம். சாராள் இறந்தவுடனே அவளை அடக்கம் பண்ணும்படியாய் ஆபிரகாம் போகிறான். போறவன் அங்கே பார்த்து அவனுக்கு அடக்கம் பண்ண இடம் இல்லை, கல்லறைக்கு இடம் இல்லை. கல்லறைக்கு இடம் இல்லை அப்படின்னாலே அங்க ஒரு குகையை வாங்கினான். அந்த குகைக்கு பேர் என்ன? மக்பேலா. கோடிக்கணக்கில் கொடுத்து அவன் அந்த மக்பேலாவை அது சுற்றி உள்ள இடத்தெல்லாம் வாங்கினானா. கடந்த நாட்களில் அங்கே போன சமயத்தில் பார்த்தோம், சுற்றி உள்ள இடம்லாம் செழிப்பான இடம், முழுக்க ஒலிவத் தோப்புகள். அந்த செழிப்பான இடத்தை ஆபிரகாம் வாங்கினான்னு சொன்னா கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து என்ன செய்தான்? ஒரு கல்லறைக்கு இடம் வாங்கினான். அப்படியானால் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தா ஆண்டவர் மறுபடியும் அவனை பார்த்து சொல்கிறார். 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்க, இப்போ ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தி சொல்கிற காரியம் என்னவென்றால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. முதலாவது ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்ததுக்கு காரணம் கீழ்ப்படிதல் கர்த்தருடைய சொல்லுக்கு. ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிதலுக்கு வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறார். We have to obey for certain things. இந்த கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான காரியம். நான் சொல்லுகிறது போல நீ போன்னு சொன்னா அந்த ஆபிரகாம் சொன்னது போல புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். லோத்து கொஞ்சம் சைட் ட்ராக்கில் போனா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் சொன்னது போல் நடந்தான், கானானை கொடுத்தார். கானானை கொடுத்தது மாத்திரமல்ல, அது பாதியில் திடீர்னு சொன்னார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கேன். எத்தனை வயசுல? 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறேன். 100 வயசுல அவனுக்கு கொடுத்த பிள்ளைய இப்பொழுது நீ நான் காட்டுகிற மலையின் மேல் கொண்டு போய் அங்கே அவனை பலியிடுவாயாக. மிக பயங்கரமான ஒரு சூழலை
கர்த்தரை பார்த்து கேட்போம் நம்ம, இப்படி ஒன்று நீ சொல்லலாமா ஆண்டவரே? எனக்கு இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அதையும் நான் சொல்ற மலை மேல போய் நான் சொல்ற இடத்துல போய் அங்கேயே அவனை பலியிடு என்று சொல்லுகிறீரே, உமக்கு கொஞ்சமாவது என்ன இருக்கு? ஈவு இறக்கம் இருக்கா? இப்படி சொன்னா இது முறையா என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, எனக்கு மூளை இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா, அதுதான் கேள்வி. இந்த மோரியா மலையிலே எந்த இடத்துல அவன் ஈசாக்கை பலிபிடிக்கும்படியாய் கொண்டு போனானோ அதே இடத்திலே தான் அதன் பிறகு சாலமோனுடைய தேவாலயம் வந்து அமைந்தது. அதே இடத்தை சுற்றிதான் எருசலேம் நகரம் இருந்து கொண்டிருக்கிறது. இனி ஒரு புது தேவாலயம் அமைய போகிறது, அதுவும் அதே இடத்துல தான் அமைய போகிறது. அப்படி ஒரு முக்கியமான இடம் ஈசாக்கு அங்க பலியிட கொண்டு போகப்பட்டபடினாலே ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, especially young boys and girls, let me talk to you. Your obedience to God is a key for your blessing. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, whatever God says, if you obey God, ஆண்டவர் பார்த்து கீழ்ப்படிவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருத்த ஆசீர்வாதம். ஒருவேளை கீழ்ப்படிவது முடியாத காரியமாய் தோன்றலாம், கீழ்ப்படிவது கஷ்டமாய் தோன்றலாம், மிக அரிதான காரியமாய் இருக்கலாம். ஆனாலும் நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம். ஆகவேதான் சாமுவேலின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் that will bring blessing in your life. அந்த கீழ்ப்படிதல் தான் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். ஆண்டவர் அதை வைத்துதான் உன்னை அவர் ஜட்ஜ் பண்ணுகிறார். இந்த கீழ்ப்படிதல் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் எதுக்கு எப்படி வர வேண்டும்? ஒரு அன்பு நிமித்தம் வர வேண்டும். We love God, so we obey him. சில நேரங்களில் நம்முடைய எது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகம், பொம்பளை பிள்ளை பற்றி ரொம்ப சொல்ல தெரியல. பையங்களை கேட்டா, என் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் கேட்டேன், because I love him. Since I love my friend, what all he said I did. Why? What is the reason? That is because of love. அந்த அன்பின் நிமித்தம் நான் கீழ்ப்படிந்தேன். தகப்பன், தாய், பெற்றோர், பிள்ளைகள் இருக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் பெற்றாரு கீழ்ப்படுகிறார்கள். பனிஷ்மெண்ட்டுக்காகவும் பயத்துக்காகவும் கீழ்ப்படுகிறது ஆசீர்வாதம் இல்லை. If you obey your parents and if you obey God because you fear him, பயந்து ஐயோ அடிச்சிருவாரோ, ஐயோ தண்டிச்சிருவாரோ, உயிர் போயிருமோ கீழ்ப்படுதல் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஐ லவ் மை ஃபாதர், என் அப்பா துக்கப்படக்கூடாது, அம்மா வருத்தப்படவே கூடாது, ஐ லவ் மை மதர், ஐ லவ் மை ஃபாதர். என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் கணவனை நேசிக்கிறேன், என் மனைவி துக்கப்படக்கூடாது, என் கணவன் துக்கப்படக்கூடாது, நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கும் உங்கள் மத்தியில் இருக்குமானால், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆகவே நான் அவரை கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் தொடர்ந்து பின்னாலே வரும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் சொன்னா ஆபிரகாம் நல்லா தெரியும், ஆபிரகாம் கடவுளுக்கு பயந்து மட்டும் ஆசீர்வதிக்க அவருக்கு கீழ்ப்படியல, அவரை நேசித்தான், அவரை கீழ்ப்படினான். அவருக்கு இந்த சோதனையை கொடுக்கும்போது ஆபிரகாம் வயசு தெரியுமா உங்களுக்கு? 100 வயசுல ஈசாக்கு பிறந்தான். எத்தனை வயசுல பலியிட சொன்னார் தெரியுமா? 124 வயசு. 24 வயசு வாலிப பையன். 24 வருஷம் ஈசாக்கு அழகா வளர்த்து வட்ட சட்டமான வாலிப பையனாக கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ ஆபிரகாம் அவனை பலியிட சென்றால் அது கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஈசாக்கும் கீழ்ப்படிந்தான், அவனும் ஒத்துழைச்சான். அது 2வது விஷயம். ஆபிரகாம் சொன்னான், நீ சொல்றபடி நான் செய்கிறேன் ஆண்டவரே, என்ன சொல்கிறேன் நான் கீழ்ப்படிவேன். whatever you say I will obey you. அப்படியே உம்மை கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 2வதாக ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்தோமானால்,
அது ஒரு வசனத்தின் மூலமாய் பார்ப்போம். சங்கீதம் 115:13 வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வேண்டுமா? சின்ன பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம். எல்லா கல்யாணத்திலையும் படிக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்படுவான். பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் இண்டிபெண்டன்ட் ஒவ்வொரு தனித்தனிக்கும் சொன்ன வாழ்ற கர்த்தருக்கு பயப்படுங்க ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் யாரும் சரி, யங் மேன் ஓல்ட் மேன், யங் கேர்ள் ஓல்ட் லேடி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஏன் இதை சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த சம்பந்தத்தை பார்ப்போமானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் தான். ஆபிரகாமோடு சேர்த்து இந்த 2 காரியங்களையும் சொல்லி நான் முடிக்கிறேன். நடக்கிற காரியத்தை பார்த்தோமானால் அதே ஆதியாகமம் 22:12 வசனத்துக்கு போவோம். ஜெனசிஸ் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய மகனை ஏக சுதனை கொண்டு போய் மோரியா மலையின் மேல் பலியிடு என்று சொல்லிவிட்டார். பலியிடுன்னு சொன்ன பிறகு அதோட ஆசீர்வாதம் என்ன சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ பலியிட வந்து விட்டாய் மகனே, உனக்கு நான் உலகத்திலே பாதியை தருவேன். இவ்வளவு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அங்க அந்த டர்மாயில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். தகப்பனாகிய ஆபிரகாம் 124 வயசு, 124 வயசுல மகனை கூப்பிட்டு கொண்டு மனைவிக்கு பயந்து, மனைவிக்கு ஒன்றும் சொல்லாம, யார்ட்டையும் சொல்லலை, நம்பிக்கையான 2-3 வேலைக்காரனையும் கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போறான். கடைசியில் அந்த மகன் தலையிலே விறகு, அந்த யாரை பலியிடணும் அவன் தலையிலே விறகை வச்சு மோரியா மலையின் மேல் ஏறுகிறார்கள். ஏறும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தகப்பனுடைய உள்ளத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்படியே வெளியே காட்ட முடியாது, உள்ளுக்குள்ள கண்ணீர், வேதனை, கேள்வி, பதிலில்லாத கேள்வி, பதில் வர முடியாத கேள்வி, ஒரே ஒரு அமைதியான கேள்வி. ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என் மகனை ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தீர், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீர், இப்ப கொடுத்த ஒரு பிள்ளையும் நீர் என்ன செய்கிறீர்? மோரியா மலையில கொண்டு போய் பலியிடுன்னு சொல்றீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான கடவுளா நீர்? கேட்டிருப்பானா இல்லையா? நானும் நிச்சயமா இதோடு நிறைய கேட்டிருப்பேன். ஆபிரகாம் கேட்டிருப்பான். கேட்டவன பதில் வந்ததா? வரல, ஒரு பதிலும் அவனுக்கு வரல. ஆனாலும் கேட்டு 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 மேலே ஏறி கடைசியில் போய் அங்கே போய் பலிபீடம் அவனே கட்டுறான். அவனே பலிபீடம் கட்டும்போது கூட ஈசாக்கு கூட கழிவிடத்து கல் எடுத்து கொடுத்துருப்பான், மண் எடுத்து கொடுத்துருப்பான். தகப்பனும் மகனுமாக சேர்ந்து பலிபீடம் கட்டி அது மேலே மகன் தலையில் கொண்டு வந்த விறகையே அடுக்கி வச்சுட்டு கடைசியில் மகனை கையை காலை கட்டி தூக்கி மேலே வச்சான். ஒருவேளை சின்ன ஒரு சபலம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். ஆண்டவர் இந்த நேரத்திலேயாவது ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஒன்றுமே ஆண்டவர் சொல்லல. கடைசியாக அவனை படுக்க வச்சுட்டு கடைசி நேரம் வந்தது, அவனை இப்பொழுது குத்தி கொள்ள வேண்டும். கத்தியை உரையிலிருந்து எடுத்தான். அந்த காலத்தில் யூத வம்சத்திலே கத்தி உரையை விட்டு வெளியே வந்தால் இரத்தத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. If the knife comes out of the sheath, it should see blood. இரத்தத்தை பார்க்காம அதை மறுபடியும் அந்த உரைக்குள்ள போடக்கூடாது. அல்லேலூயா. அப்படியானால் இவனுக்கு தெரியும், கத்தியை உருவ போறேன். இப்போது ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. உருவியாச்சு. அடுத்தது ஒரு இன்ஸ்டன்ட்ல குத்தி கொலை பண்ணணும், பலியாக ஆண்டவர் கொடுக்கணும். ஓங்கி குத்த நினைக்கிறேன், கண்ணை இருத்தி மூடிட்டு குத்துறதுக்காக ஓங்கும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆபிரகாமே ஆபிரகாமே, ஆண்டவர் அழைத்தார். இப்ப எனக்கு தெரியும்பா, இப்ப எனக்கு என்ன தெரியும்? நீ கர்த்தருக்கு பயப்படுவன்னு எனக்கு தெரியும்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிற ஒன்று தெரியும் என்று ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சர்டிபிகேட். ஆண்டவர் பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்படுவது எனக்கு தெரியும், எனக்கு அறிந்திருக்கிறேன் சொல்வதற்கு முன்னதாக சில நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய தியாகம் மிக அதிகமான தியாகமாக இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் கடைசியில் பார்த்தா எனக்கு நீ பயப்படுந்த அறிவேன். ஆண்டோடைய உள்ளம் சந்தோஷம், முதல்ல ஆண்டோடைய உள்ளம் குளிர்ந்தது. அவர் சொன்னார், நான் நாளைக்கு இதே ஆபிரகாமை அவனுடைய பிள்ளைகளையும் வானத்தின் நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போல ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த பூமி ஒன்றை ஐஸ்வர்யத்தை தாங்க முடியாது. பரலோகத்தில் போன இதே ஆபிரகாமின் சந்ததி பரலோகம் முழுவதும் இருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பிசாசு என்ன பார்த்து நீ சும்மா ஆசீர்வதிச்சு சொன்னா எனக்கு தெரியணும், இந்த பார் தன் சொந்த பிள்ளைய 124 வயசுல எனக்கு என்னை பயந்தபடியினாலே ஒருவன் பலியிட வந்தான். அந்த பயத்தை நான் கனம் பண்ணுகிறேன். அதற்காக சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த பயமும் ஆண்டவர் அழித்து விடுவார்ங்கிற பயம் அல்ல, ஆண்டவரை நேசித்ததின் நிமித்தம் உண்ட பயம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 காரியங்கள் நான் நிறுத்த விரும்புகிறேன். இதுக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். ஆபிரகாமை தொடுத்த 2 காரியங்கள். 1 கீழ்ப்படிதல், 2வது கர்த்தருக்கு பயம். obeying the Lord, obedience to God. Secondly, loving God till the end. ஆபிரகாமுக்கு ஒரு பயம். ஆபிரகாமே நிறுத்து, உன்னுடைய கையை போடாதே, உன்னுடைய கையை என்ன செய்யாதே, உன் பிள்ளையாண்டான் மேல் போடாதேன்னு சொல்லும் போது உள்ளதில் பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கும். ஐயோ, என்னுடைய கத்தியை உரையிலிருந்து எடுத்துட்டனே, கத்திரிக்கு எடுக்கப்பட்ட கத்திக்கு இப்போ ரத்தம் வேணும், உரையிலிருந்து உருவப்பட்ட கத்திக்கு இப்பொழுது ரத்தம் வேணுமே நீ யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன, அதுவும் எனக்கு தெரியும்பா, உன்னுடைய கத்தியை உருவி விட்டாய், ஆனால் அந்த கத்தி ரத்தத்தை பார்க்க வேண்டும், அதுவும் எனக்கு தெரியும். பின்னால் திரும்பிப்பார், ரெடியா ஒரு ஆடு வச்சிருக்கேன், உன்னுடைய கத்தி ரத்தத்தை பார்க்கும்படியாக அதுக்கும் நான் உனக்கு ஒரு ஆடை பின்னால் வச்சிருக்கேன், எடு பலியிடு அவருக்கு உந்துதலை கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கை அவிழ்த்து விட்டு அந்த ஆட்டை பிடிச்சு கட்டி அதை பலியிட்டு அன்றைக்குள்ள பழக்கத்தின்படி அந்த கத்திக்கு ரத்தமும் கிடைத்தது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிஞ்ச வசனங்களை கொஞ்சம் லேசா சொன்னேன். 2 காரியம், நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். All of us should be blessed by our God, Almighty God. 2 important factors: obedience to God and fear of God. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு கீழ்ப்படுதல். இந்த 2 காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? நாம் செய்ய வேண்டிய 2 தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு நாம் பயப்படுவோம். சில நேரங்களில் நாம் செய்ய முடியாத பயங்கரமான காரியங்களை சொல்லும்போது கூட ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஆண்டவருக்காகவே ஜீவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பெருத்த ஆசீர்வாதம், ஒரு அமைதியான ஆசீர்வாதம், நல்ல ஆசீர்வாதம், சந்தோஷமான ஆசீர்வாதம், பெருமையான ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன் மூலமாக பூமியின் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. Through you all generations of this earth shall be blessed. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே 2 காரியங்களையும் எனக்கு தாரும் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், எல்லா நேரங்களிலும் உமக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தின் மேல் வையும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும், உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். Lord, give me the grace to obey you at all times. Lord, give me the strength to fear you all the times. எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு பயப்பட, எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய. ஹல்லேலூயா. எத்தனை யோசிக்கிறீங்க? How many of you, if you really feel that you must be blessed by God? அதே நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவர், Lord, I will obey you in not all circumstances. Lord, I'll have a fear of the Lord. உமக்கு கீழ்ப்படிவேன்,
தேவ பயம் என்ற உள்ளத்தில் எப்பொழுது இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் கீழ்ப்படிய ஆண்டவர் பயந்து வாழ்வேன் ஆண்டவர் சொல்லி பெரியவங்க ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு கூட ஆண்டவர் பார்த்து கேளுங்க, எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ரெண்டு சாதாரணமாக உள்ள விஷயங்களா இருந்தாலும் நடைமுறையில் செய்வது கடினமான காரியம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வமே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழியை காட்டி கொடுக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளையிலே சுவாமி நம்முடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற எங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கீழ்ப்படிதல் மாற்றும் ஆண்டவரே. நீர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நீர் கட்டளை இட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சுவாமி நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும். குடும்பங்கள் கீழ்ப்படிதல் உள்ள குடும்பங்களாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மாக்கு கீழ்ப்படிய, உமது கட்டளைகளை கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதுபோல உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறிய காரியம் செய்தாலும் பெரிய காரியம் செய்தாலும் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் எங்கள் காரியங்களை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கீழ்ப்படிதலும் இந்த பயமும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிப்பதனால் எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஏதோ பயத்தினால் அல்ல சுவாமி, உம்மோடுள்ள எங்களுடைய அன்பினாலே ஆண்டவரே எங்களுக்கு வர நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. For all the children we have learned the formula for success, for blessing. Yes Lord, help every student, everybody to be obedient to you Lord, and to have the fear of God. Help everybody to have the fear of God so that they can be blessed. Every one of us should be channels of blessing Lord. Bless every one of us ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் சபைக்கு, எங்கள் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமை போல நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களிடத்தில் தங்கி இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. May God bless you in all your actions. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.